ஓகே, புலேந்து சார் நிறைவாக ஒரு கேள்வி. நிச்சயமாக வெளியில வருவார்கள் கண்ணன். ஓகே, புலேந்து தேர்தலுக்குள்ளேயே வெளியேறுவாங்கங்களா? அதிமுக கூட்டணியிலிருந்து தேர்தலுக்குள்ளேயே தேர்தலுக்குள்ளேயே நிறைய பேர் வெளியேறுவார் சார். என்னுடைய தாய் இருக்கின்ற வரை, தலைவர் இருக்கின்ற வரை, சாதாரண இந்த தமிழ் மகன் உசேன் சொல்லுவார் பாருங்க, பஸ் கண்டக்டர் தலைவரை கட்சி விட்டு எடுத்தது இறங்கி போயிட்ட பஸ்ல இருந்து கீழே பாரு. அவர்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் டிடி காமிக்க சொன்னாங்களா, செக்க காமிக்க சொன்னாங்களா? 5 கோடி இருந்தா எடுத்து வந்து காமி என்கிட்ட சொல்றவன் அரசியல் தலைவனா? ஒரு 5 கோடி ரூபாயை கொண்டு வந்து டிடி காமினா எப்படி சார் காமிக்க முடியும் தொண்டன்? அப்ப யாருக்கு நீங்கள் வடிவமைக்கிறீர்கள்? 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அதுதான் கட்சி, அதுதான் பொதுச் செயலாளர். அதுக்கு பின்னாடி இப்ப 5 கோடி கொண்டு வந்து காட்டுங்க. ஏழைப்பாடையெல்லாம் எப்படி சார் மேல வர முடியும்? 5 கோடி ஒரு சாதாரண எம்எல்ஏ சீட்டுக்கு சார், எம்எல்ஏ சீட்டுக்கு 5 கோடி காட்ட சொல்றாங்களா சார்? 5 கோடி காட்டணும். நீங்க ஏடிஎம்கே ஆபீஸ்ல எடுத்துட்டு ஆகாது சார். ஒரு சாதாரண சுயகாவில துணியை வச்சு வித்துட்டு இருந்தவர் தான் தங்கமணி. வேலுமணி நிலை என்ன, வீரமணி நிலை என்ன, பழனிசாமியினுடைய நிலை என்ன? உங்களை எல்லாம் 5 கோடி ரூபாய் காமிக்க சொன்னாங்களா அம்மா? எப்பயாவது 10 கோடி ரூபாய் அம்மா காமிக்க சொன்னாங்களா? உண்டா? ஆகவே 5 கோடி கொண்டு காமி உனக்கு சீட்டு தரேன்னா எவ்வளவு கேவலமாக இந்த கட்சி போய் கொண்டிருக்கிறது. ஒரு நண்பர் நேற்று பேர் சொல்ல விரும்பல சொல்றாரு, அண்ணா 3 கோடி ரெடி பண்ணிட்டேன், என்னால 2 கோடி ரெடி பண்ண முடியல அப்படின்னு. நான் சொன்னேன், நீ 5 கோடி எடுத்துட்டு போறப்ப சொல்லு, நான் பின்னாடி இன்கம் டாக்ஸ் அனுப்புறேன். என்னங்க நியாயம்? கட்சியினுடைய அடிப்படையும் கொள்கையும் எல்லாம் போய்விட்டது. அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் புரட்சி அதிமுகவுடைய நோக்கம். ஆகவே பணக்காரர்கள் கட்சியாகிவிட்டது எடப்பாடியினுடைய அணியினுடைய அதிமுக. பணக்காரர்கள் கட்சி, இது ஏழை கட்சியாக திரும்பவும் கொண்டு வருவதுதான் எங்களது கடமை. ஆகவே அந்த நோக்கத்தில் தான் இதை நான் ஆரம்பித்திருக்கிறேன் சார். எனக்கு எந்தவித எனக்கு அதை எதிர்பார்த்தோ இதை எதிர்பார்த்தோ நாளை காலையில முதலமைச்சர் மினிஸ்டர் இடுவேன், எம்எல்ஏ இடுவன்ற கனவுலாம் எனக்கு இல்லை சார். மக்கள் என் மேல நல்ல நன்மதிப்பை வைத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் என்னோடு இருக்கிறார்கள். அந்த நன்மதிப்பிலே தான் தைரியமாக நின்று கொண்டு இதை செய்கிறேன். இல்லைன்னா கண்ணன் கடந்து போய் எங்கேயோ கெஞ்சி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போலாம் கஞ்சன், அது இல்ல. அது நம்ம கொள்கைக்கும் எதிராக இருக்கக்கூடாது. அதையும் நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றேன். புகழேந்தி சார், இப்போ நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னதாக இந்த கட்சி தொடங்கி இருப்பதால தான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு கூட்டணி வைக்காமலையோ, நீங்க திமுக கூடயும் சார் கூட்டணி வைக்க போறதில்லை, அது எதிரான கட்சி என்று கூறிவிட்டீர்கள். அதிமுகவில் இபிசி பிரிவில் இருக்கிறீர்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க அங்கேயும் போவதற்கு விரும்பவில்லை. அதற்கு முன்னதாக அவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். உண்மையானால் வெறும் தொண்டர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்களா அல்லது தேர்தலில் போட்டியிட்டு ஈடுபட போறீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கட்சி அரசியல் கட்சி. தந்தை பெரியார் திடலுக்கு போய் இப்பொழுது மலர்களை வைத்து விட்டு வந்தேன். இது அரசியல் கட்சி. சரி, பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்த பின்னால் தந்தை பெரியாருக்கு நாற்காலி காலியாக இருக்கும் தலைவர் என்றார். அதுதான் நீங்கள் முடிவாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பழனிசாமியை தனி மனிதராக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அதே நேரத்தில் நாங்கள் முடிந்தால் தேர்தலில் நிற்போம், இல்லையேல் கூட்டணி வைத்துக் கொண்டு நிற்போம். எது மத சார்புள்ள கட்சியோ அதை தூக்கி எறிந்து விட்டு மத சார்பற்ற கட்சிகளோடு இணைந்து செல்ல வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எங்களது தொண்டர்களும் நாங்களும் சேர்ந்து முடிவெடுக்கின்ற நிலை வந்தால் அதையும் செய்வோம். அது எப்ப முடிவு எடுப்பீங்க? அந்த முடிவை எப்ப எடுப்பீங்க? ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் தாவேகாவில் இருப்பதனால நீங்க அந்த முடிவை எப்ப எடுப்பீங்க? அவர் சார் இல்ல சார், நான் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை வைத்துக் கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் என்னை புகழேந்தி நல்ல மனிதர் என்ற நல்லெண்ணத்தில் இருக்கின்ற ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க அவர் அண்ணன் மேல எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய நீங்க அவசியமும் இல்லை. புகழேந்தியினுடைய பாதை தனி பாதை, மிகவும் கஷ்டப்பட்டு மேல வந்தவன். எத்தனையோ இடையூறுகளை எண்ணி முத்தமிட்டபடி மேலே வந்திருக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காதவன் நான். இன்னைக்கு கர்நாடகாவில் கொஞ்ச நாள் இருந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். பெங்களூர் புகழேந்தி அல்ல, உங்களூர் புகழேந்தி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்த பின்னாடி இங்க நான் தமிழகத்திற்கு வந்து அரசியல் ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா இறந்த பின்னால் நான் ஆரம்பித்த இந்த அரசியலில் இந்த துரோகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே துரோகம் இழுத்தப்பட வேண்டும். நீங்க ஒரு சினிமால பார்த்த ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் கூடயே இருந்து, எதிரியோடு இருந்தவன் அவன் கூடயே இருந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி
அந்த அவர் கூடயே இருந்தவரை கொன்னுடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஏர்போர்ட் வந்து இவரை ஏத்த வரும் பொழுது அந்த கூட வந்தவங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டுவார். இத சினிமாவில பார்த்த சீன். ஏன்னா அவன் கூடயே இருந்து துரோகம், அந்த துரோகி நம்ம கூட இருந்தாலும் நாளைக்கு துரோகம் தான். ஒரு கட்டத்தில் நான் முதல்வருக்கும் திமுகவுக்கும் சொன்னேன், அமித்ஷா அவர்கள் போன் தொலைக்காட்சியில் அழைத்தால், சாரி தொலைபேசி மூலம் அழைத்தால் ஓபிஎஸ் போக மாட்டார் என்ன கேரண்டி? திமுக விட்டு போயிடுவார். வாசல் அடைக்கப்பட்டது. இப்ப போன் பண்ணாலும் பேர் வரா சார். இப்ப போன் பண்ணாலும் போயிடுவார். இப்ப போன் பண்ணாலும் போயிடுவார். போக மாட்டேன்னு அவரை சொல்லுங்க. வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறார். அவ்வளவுதான். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தவறு தான். நான் செய்தாலும் தவறுதான். ஓகே சார். அதனால வந்து தலைவர் சொன்ன மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்கின்ற புரட்சி தலைவர் அம்மா வழியில் அது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். கட்சி விட்டுற மாட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணன். சாதாரண அலைச்சல் இல்லை. எத்தனை வழக்குகள், டெல்லி உயர்நீதிமன்றம், இங்க உயர்நீதிமன்றம், இந்த சூரியமூர்த்தி, நானு, எத்தனையோ நண்பர்கள் நான் வழக்குகள் போட்டு அலையா அலைஞ்சு போதுன்னு போயிடுச்சுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, யார்கிட்டயாவது யாசகம் கை நீட்டி பணம் கேட்டேன்னு சொன்னா இந்த நிமிடம் அரசியல் விட்டு வெளியில போயிடுறேங்க. நானு மக்கள்கிட்ட கேட்ட மரியாதை இருக்குங்க. ஆகவே இந்த தொண்டர்களை இழக்க விரும்பவில்லை. தொண்டர்களுக்கு வேண்டுகோள், சத்தியம் டிவி மூலமாக அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நேரம் வரும் பொழுது உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப யாரையாவது ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அனுமதியோடு அவர்களை ஆதரிக்கலாம். ஆகவே இந்த கழகத்தை காட்டி கொடுத்து சென்ற துரோகிகள் செல்லட்டும். நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் தான் கழகம், நீங்கள் தான் உயிர் நாடி, நீங்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் தான் புரட்சி தலைவி அம்மா என்று நினைத்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நிறைவாக இதுதான் எனது புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். ஓகே, அப்போது சார் இந்த புரட்சி அதிமுக உங்களுடைய பயணம் வெற்றியடைய நாங்களும் வாழ்த்துகிறோம். நன்றி சார். இந்த தேர்தல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு ஒரு புதிய கட்சியின் பாதை மற்றும் இலக்கு ஆகியவற்றை மிக்க நன்றி. கண்ணன்